எல்லோருக்கும் வணக்கம். அடடடா, அவனுக்கு புதுசாக கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த பொண்ணு அவனை நல்லா பார்த்துக்குதுயா, சொர்க்கம் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அமோகமாக பணம் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் ஆல்மோஸ்ட் 846 பாயிண்ட்டை சம்பாரிச்சு கொடுத்துட்டு இப்போ இந்த புது மாதத்தில் ஜூலை மாதம் இன்னைக்கு தான் முதல் நாள் தொடங்கின உடனேயுமே ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. நண்பர்களே, எந்த ஒரு ஷேரும் 100, 150, 200, 1000னு அவன் ஒரு குறிப்பிட்ட மைல் ஸ்டோனை தாண்டி போய்கிட்டே இருப்பான். இந்த டாடா ஸ்டீல் கூட 100லேருந்து 125, 125லேருந்து 150, 175 வரைக்கும் வந்துட்டான். இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்தது 200, 250ன்னு தாண்டணும். அந்த 200 எப்போ வருவான்? ஒருவேளை இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 200 ரூபா வந்துச்சுன்னா நேராக போய் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட வேண்டியதான். நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், ஏங்க இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் வேற சப்போர்ட்ல இருக்கே, ஏதாவது நிறைய படங்கள் கீது ஏதாவது வரப்போகுதா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன். தீபாவளி டைம்ல மேல் நோக்கி வந்துருச்சுன்னா கூட சந்தோஷம்தான், 2 பேர் போய் படம் பார்க்குற அளவுக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. ஒருவேளை அந்த மாதிரி இவன் சப்போர்ட்ல இருக்கா, நிறைய படங்கள் வருது அப்படின்ற மாதிரி அந்த சப்போர்ட்ல எடுத்திருந்தா ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்குள்ளேயே 11%. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுக்கிறதுக்கும் ஒருத்தருக்கு மட்டும்தான் பாப்கார்னுக்கும் இது பாருது. ஒருவேளை இன்னும் 2-3 மாதம் கழிச்சு ஒரு நல்ல படம் வரும்பொழுது ஒருத்தர் தான் படத்துக்கு போக முடியும். ஸோ சப்போர்ட்டில் இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா 10-20% எகிறதுல எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. நண்பர்களே, இந்த ஒக்கார்ட் ஃபார்மா அப்படின்ற ஷேர் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் இதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். இந்த ஸ்டாக் எங்கேத்த போய் ப்ராஃபிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. கடைசியில் இன்னைக்கு பார்த்தா இதில் ஒரு 18% இன்னைக்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ எதுக்கு இந்த ஒக்கார்ட் ஃபார்மா இப்படி 18% இன்னைக்கு ஏறி இருக்காங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் இருக்கு, அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அமெரிக்காவில் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பார்த்தா யாருமே எடுக்க மாட்டாங்க இன்வெஸ்டர்ஸ். அதாவது இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. அப்போ எப்படி இந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா 2 விஷயம். ஒன்று, டெக்னிக்கலி நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு ட்ரெண்டிங் கிளியான ஷேர்ஸ். ஒரே ட்ரெண்டை கீழ் நோக்கி வர வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ட்ரெண்டை மேல் நோக்கி ஏற வேண்டியது, மறுபடியும் ட்ரெண்டை கீழே வந்துட்டு அப்புறம் இப்போ மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அழகிய சப்போர்ட் 100 ரூபா ரேஞ்சில் எடுத்து இப்போ 800 ரூபாயில் இருக்கான். லூப்பின் கூட இந்த மாதிரி தான் மேல் நோக்கி ஏறி வந்தான். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், டெக்னிக்கல் என்றைக்குமே ஹெல்ப் பண்ணாது, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலோட சப்போர்ட் இருக்கணும். அங்கே தான் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டிஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுடைய மார்ச் குவார்ட்டரில் 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 2.5லிருந்து கடந்த ஒரு வருஷமாகவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சார்ட்டினுடைய டெக்னிக்கல் பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெண்டிங் கிளியாகவும் இருந்ததுனால இன்றைக்கி அவன் ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறி வந்துட்டான். நண்பர்களே, டிவிஎஸ் மோட்டார் ஷேர்லாம் அன்பீட்டபிள், தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எந்த விதமான இறக்கமே இல்லை. இந்த சமயத்தில் மறுபடியும் இந்த ஷேரில் ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிஎஸ் கிரெடிட் சர்வீசஸில் 282 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங் வந்து 80.69% இன்க்ரீஸ் ஆகி மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆகிடுறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு தொடர்ந்து நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு முறை கீழே இறங்கினா அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ எங்காவது ஒரு 1500, 1700 வந்துச்சுன்னா அது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். பட் இப்போ வரைக்கும் காணோம். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு 2 மொமெண்டம்ல இருக்கக்கூடிய பங்குகளை பார்க்குறோம். இவனுக்கு இறங்குறதே இல்லை. அதாவது இந்த பாரத் டைனமிக்ஸ் அப்படின்ற ஷேர் கடந்த ஒரு வருஷத்தில் 187% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். கடந்த 5 வருஷத்தில் பார்க்கும்போது 910. அப்போ தப்பி தவறி இந்த ஒரு வருஷத்தில் எப்படி 187% சம்பாரிச்சு கொடுத்தானோ அதே மாதிரி இப்போ இருந்து இன்னும் ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது 187 சம்பாரிச்சு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, 100% சம்பாரிச்சு கொடுத்தா கூட இது மொமெண்டம் ஷேர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஷேர், இவனும் கடந்த ஒரு வருஷத்தில் 280% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ இப்போவுமே இது மொமெண்டம்ல இருக்கக்கூடிய பங்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா அப்போ இதுலேயும் ஒரு 100% ஏறி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் ஏறுதா இல்லையா, அந்த மொமெண்டம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த மொமெண்டம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ மறுபடியும் இன்னொரு வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுக்க போகுதா இல்லை தொப்புன்னு உழுக போகுதா அப்படின்றது ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். நண்பர்களே, அடுத்து 2 ஐபிஓக்கள் லிஸ்ட் ஆக போகுது. இதில் இந்த பிராஜ் அயன் அண்ட் ஸ்டீல் தான் எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, லாபத்தில் வருமா அப்படின்ற மாதிரி. அடுத்து நம்ம கலாம் மந்திர் அப்படின்ற ஒரு ஷேர், சமீபத்தில் தான் இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து ஒரு மாதிரி சம்பாரிச்சு கொடுத்துருந்தான். ஆல்மோஸ்ட்
167 ரூபாயிலிருந்து 220 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் இங்கே அதே சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்கான். அப்போ இவன் மறுபடியும் இந்த 197 ரூபாயிலிருந்து 220 வர்றானா அல்லது அவனுடைய பழைய ஹை ஆல்மோஸ்ட் 300 ரூபா வரானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஷேர்னுடைய அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பெரும்பாலும் இருந்ததுன்னா ஏறித்தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி 15 கோடி 30 கோடி அப்படின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 101 கோடிக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இதில் முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிஐஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் எஃப்ஐஸ் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. அதே சமயம் இவனுடைய இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 29, இண்டஸ்ட்ரி பிஇ 60, இவனுடைய பிஇ 29. அப்படின்னா என்ன, ஃபண்டமெண்டலி கொஞ்சோண்டு சீப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். ஸோ இந்த ஷேர் பிக்கப்பாக பார்த்து கொஞ்சம் மேல் நோக்கி போகிறான், அப்புறம் அவனை மறுபடியும் இறக்கி விட்டுறாங்க. இப்போ மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வர்றான். அவனுடைய பழைய ஹை இங்கே இருக்குது. அந்த ஹையை போய் ரீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி 40% அப்வர்ட் பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது நடக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு வருஷம் கழித்து அவன் ஏறினா தான் தெரியும். இறங்கி போச்சுன்னா மறுபடியும் இன்னும் கீழே போக போக இந்த ஷேர் லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷேராக இருக்கிறதுனால அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு ஏறிச்சா இல்லையா அப்படின்றது எங்காவது எழுதி வச்சு பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆக மொத்தம் இப்போ இந்த கலா மந்திர் அப்படின்ற ஷேர் ஒரு கட்டத்தில் வாட்ச் பண்ணி வச்சு பார்க்க வேண்டியதுதான், ட்ரெண்டிங் கிளின்னு போட்டு வச்சுக்கிட்டு. நண்பர்களே, ஸ்டார் ஹெல்த்னு ஒரு ஷேர், அவன் ரொம்ப காலமாக ஏறாமல் ஒரே சப்போர்ட் லெவல்லையே தான் இருக்கான். இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வெட்டுக்கிளி மாதிரி மேல் நோக்கி ஏறி இறங்கி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஷேர் தான். பட் இந்த ஒரு 1.5 வருஷமாகவே அவனை அடக்கி உட்கார வச்சுருக்காங்க ஒரே இடத்துல. இந்த ஷேரும் மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் 1000 ரூபாய், அதாவது இங்கே 570 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% ஏறி வர வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. கவர்மெண்ட்டுடைய சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இப்படித்தான் லோ ரேட்லேருந்து 100% மேல் நோக்கி ஏறி வந்தானு, இந்த NIACL அது போன்ற ஷேர்லாம். அப்போ இந்த கம்பெனி மேல் நோக்கி ஏறி இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் சக்தி கிடைக்குமா? இந்த ஸ்டார் ஹெல்த் டிவிடெண்ட் கொடுக்காத பங்காக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பங்கு வந்து சமீபத்தில் லாபகரமான பங்காக தான் இந்த 2 வருஷமாக இயங்கிட்டு இருக்கான். சரி, முதலீட்டாளர்களில் பெரிய ஆளு யாராவது பணம் வச்சுருக்காங்கன்னா சர்ப்ரைசிங்லி அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி 3% ஹோல்டிங் வச்சுட்டு இருந்தவங்க, அதாவது 27லேருந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை குறைச்சி மறுபடியும் அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ டிஐஸ் இதில் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க, எஃப்ஐஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஷேரில் வந்து பெரிய அளவு ஹோல்டிங் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஷேர் மேல் நோக்கி வந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த வகையில் இவன் எதிர்காலத்தில் ஒரு வருஷம் கழிச்சு கூட வரட்டும், அல்லது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட வரட்டும், ஒரு 1000 ரூபா அவனுடைய பழைய ரேட் வந்துச்சுன்னா தான் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் வரும், இல்லைன்னா சந்தோஷம் வரவே வராது. நண்பர்களே, இந்த நியோஜன் அப்படின்ற ஷேரை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி 1.5% ஏறி இருக்கான். இத்தனைக்கு ப்ரொமோட்டர் அதில் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அது மட்டும் இல்லை, இந்த கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லோ ரேட் 1100 பக்கத்தில் போனவன் இப்போ 1600 இருக்கான். அது மட்டும் இல்லை, இவன் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் போகிறானோ அப்போல்லாம் மேல் நோக்கி வரான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு சப்போர்ட்டில் தான் பிடிக்க பார்க்கணும். சப்போர்ட்டில் பிடிச்சோம்னாவே கண்ணுக்கு தெரியக்கூடிய சப்போர்ட் தான். ஒரு முறை ஏற்கனவே இங்கே ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிட்டான்னா இப்போ அடுத்தது ஒரு சப்போர்ட்னு பிடிச்சிருந்தா கூட 30% பக்கம் சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அதானி எனர்ஜி சொல்யூஷன், எங்கள் ஐடியான்னு ஒரு ஷேர், அவன் லாபம் பண்ணல, ஆனால் ஒரு 18,000 கோடி பக்கம் லோன் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே அந்த ஸ்டாக்கை மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. இப்போ இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன் அந்த ஸ்டாக் பேக்ரவுண்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் 12,500 கோடி அவங்க பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இந்த ஸ்டாக்கில் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு, அதானி எனர்ஜி சொல்யூஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு சமீபத்தில் எந்த நியூஸும் வரல, பட் கடைசியாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தான் அப்படின்ற மாதிரி 12,500 கோடி லோன் ரைஸ் பண்ணுற நியூஸ் வருது. மீடியாக்களில் இது போன்ற ஷேர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போன்ற ஸ்டாக்ஸ்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா மேபி சமீப காலங்களில் மேபி வாலட்டிலிட்டி வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். இந்த SBI கார்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும், அவன் பேரை காப்பாற்றுவான், வெடிச்சு செதறி மேலே வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா, அது ஏதோ ரிவார்டு பாயிண்ட்டை இனிமேல் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் அந்த கார்டு மூலிமா பண்ணோம்னா அதுக்கு ரிவார்டு பாயிண்ட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக மொத்தம் ஒரு நல்ல நியூஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த ஷேர் நல்ல சப்போர்ட் ரேட்டில் இருக்குது, ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா 10-20% வெடிச்சு மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை கெடுத்து விட்றானே அப்படின்றதான் என்னுடைய ஆதங்கம். ஸோ எதிர்காலத்தில் இந்த SBI கார்ட்ஸுக்கும் யாராவது ஒருத்தர் நல்ல நியூஸ் கொண்டு வந்து ஏற்றி விட்டாங்கன்னா, இப்படி தான் LIC ஷேர் கீழே கிடந்தது. திடீர்னு அந்த LICயினுடைய சேர்மன் வந்து சில விஷயங்கள்லாம் பேசினார். அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து 500 ரூபாயிலிருந்து 1000 தாண்டி நல்லா போய்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா பேசி விட்டு ஏதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லைன்னா இப்போ வரக்கூடிய ரிசல்ட்லேயாவது ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கூட இப்போ ஒரு 3 மாதம் இதுக்கு டைமுங்க. இந்த மூணு மாதத்துலேயும் இது ஏறி வரலின்னா இது ஒரு கும்பாக்குட்டி ஷேர் ப்ரைஸ் அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இந்த டீம் லீஸ் ஷேர் அப்படின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த டீம் லீஸ் ஷேர் வந்து இவனுடைய அட்வான்டேஜ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கள, இதில் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய ஆளுங்க யாரெல்லாம் இதை பார்த்து மயங்கினாங்கன்னே தெரில. எஃப்ஐஎஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, டிஐஎஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்களே ஆல்மோஸ்ட் 50% 60% பக்கம் ஹோல்டிங் பண்ணுறாங்க. எதை பார்த்து மயங்கினீங்க அப்படின்னே தெரில. எது எப்படியோ இந்த டீம் லீஸ் அப்படின்ற ஷேர்னுடைய சார்ட் ப்ரைஸ் பார்க்கும்பொழுது தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். இப்படி சப்போர்ட்டில் இருக்கிறதுனால என்ன ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னா, மேபி இவனுடைய பேட்டர்னை மேலே போய் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு 3700 போச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம் அப்படின்றது அந்த பெரிய ஆளுகளுக்கு வந்து சேரும். இந்த டிவிஎஸ் சப்ளைஸ் செயின் அப்படின்ற ஷேர் கீழே அடியாப்பில் கிடக்குது. மேல் நோக்கி ஏறலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நான் ஒரு நியூஸ் என்ன பார்த்தேன், அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் ஓரளவுக்கு பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நண்பர்களே, இந்த கொச்சின் ஷிப்யார்டு ஜிஆர்எஸ்சி ஷேர் கலக்கிறாங்க. அவனுக்கு தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு நியூஸ் மேலே நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ மொமெண்டம் இருக்குது. அதாவது ஆர்டர் கிடைக்கக்கூடிய நியூஸ் வர்றதுனால அந்த ப்ரைஸ் மொமெண்டம்லேயே இருக்குது. போன வருஷமே நல்ல லாபம், மறுபடியும் இந்த வருஷம் இப்போ ஆரம்பித்து மறுபடியும் அடுத்த வருஷம் இதே நேரம் பார்க்கும்பொழுது இன்னும் பெரிய லாபம் கொடுத்தா பரவாயில்ல தான். இந்த ஆயில் இண்டியானுடைய போனஸ் கொடுக்குறாங்க, அது 2 ஜூலை 2024 ரெக்கார்ட் டேட். ஸோ அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயம். கடைசியாக ஒரு 3 ஷேர் நம்ம பார்க்க போகிறோம். லோ ரேட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போவானா, அப்படி லோ ரேட்டில் இருக்கும்பொழுது கும்பா குட்டியே இப்போ இருக்கானுங்க. இனிமேல் வரக்கூடிய நியூஸ் வந்து இப்போ மைனஸில் இருக்குது, ஆனால் வரக்கூடிய நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவ், ரொம்பவுமே பாசிட்டிவாக இருந்து மைனஸ்லேருந்து இவனை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவானா. ஒரு உதாரணத்துக்கு இந்த போரோசல் ரெனியூபிள் ஷேர்லாம் போன வருஷனுடைய ரிசல்ட் வந்து லாஸில் இருக்குது. இப்போ வரக்கூடிய ஆனால் இப்போ ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய நியூஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏங்க இதெல்லாம் தாங்க சான்ஸு. 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் இப்போ அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வருது. அது பாசிட்டிவாக இருந்தால் நான் கண்கூட பார்த்துருக்கேன். நிஜமாக தான் 20% 15% நிறைய ஷேர்கள் திடீர்னு ஏறுவான். என்னென்னு பார்த்தா அவனுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் நல்லா இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்ருவானு. அப்போ இந்த கம்பெனி சப்போர்ட் ப்ரைஸில் இருக்குது, ஒரு 10-15% ஏற்றி விட்டால் சந்தோஷம் தான். இந்த சிஎட் டயரையும் ஜேகே டயரையும் சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த சிஎட் டயர் அவனுடைய பழைய ஹையை வந்து தொட்டுட்டான். ஆல்மோஸ்ட் 2864 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜேகே டயர் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடல, சப்போர்ட்டில் எடுத்துட்டான். அது நம்மளுக்கு பத்தாது. சப்போர்ட்லாம் 360 பக்கம் எடுத்து 460 பக்கம் ஒரு ஷேருக்கு 100 ரூபா பக்கம் ஏறி வந்துட்டான். பட் இருந்தாலும் சிஎட் மாதிரியே இவனும் தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டா ஆல்மோஸ்ட் 25% பக்கம் ஏறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஹிந்து பெட்ரோ அப்படின்ற ஷேர் சமீபத்தில் வெட்டுக்கிளி பேட்டர்ன் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 10% மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து சேரும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.